உங்க வீட்ல முட்டை இருந்தா போதும் 3 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியா வீட்லயே செஞ்சிடலாம். கடையில எந்த பொருளும் வாங்க வேணாம். ஒரு கடாயில 1/4 கப் அளவுக்கு சக்கரை போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு தண்ணிலாம் எதுவும் ஊத்தாம இதை கலக்கிட்டு வாங்க. நல்லா கேரமல் ரெடி ஆயிடும். இந்த கலர் வந்ததும் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் தடவி வச்சிருக்க இந்த தட்டுல வந்து ஊத்திடலாம். இந்த ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேல கேரமலை ஊத்தி லெவல் பண்ணி கூட வச்சுக்கலாம். தனியா ஒரு கடாயில எந்த கப்ல சக்கரை எடுத்தோமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு பாலை ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் போட்டுக்கோங்க. பால் எடுத்து அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு சக்கரை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்ப அதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு இதை கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு திக்னஸ் வரும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தனியா ஒரு பவுல்ல 2 முட்டை உடைச்சு ஊத்தி நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இந்த மிக்சர் அந்த கேரமல் மேல ஊத்தி நல்லா மூடி போட்டு இட்லி குண்டான்ல வச்சு இட்லி ஆவி காட்டுற மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு ஆவி காட்டி எடுத்துருங்க. நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. இதை வாயில போட்டீங்கன்னா நாக்குல கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பர்.